பள்ளிக்கரணை ஒக்கியம் இடையே கால்வாய் விரிவு செய்யும் பணிகள் 4 நாட்களில் நிறைவடையும் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒக்கியம் இடையே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கால்வாயின் அகலம் 80 130 மீட்டராக விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் வினாடிக்கு 7000 கன அடியாக இருந்த தண்ணீர் வெளியேற்றம் 12000 கன அடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒக்கியம் மடுவு பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் எல்லாம் இன்னும் 4 நாட்களில் நிறைவடைந்துவிடும் என்றும், இதன் காரணமாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை, காரப்பாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் வழிவகை செய்துள்ளோம் எனவும் தெரிவித்தார். அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் இப்பொழுது 7000 இருந்திருது, இப்பொழுது 12000 கன அடியாக தண்ணீர் வெளியேற அந்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தற்காலிக பணியாக அருகில் உள்ள இன்னொரு தனியார் கல்லூரி எதிரே உள்ள மணல் திட்டுகளை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 5 பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு சீரமைக்கும் பணி மாநகராட்சி நிதி உதவியுடன் நடைபெற்று வருகின்றது. இந்த இரு பணிகளையும் விரைவாக முடிக்க அதிகாரிகளை அறிவித்து இருக்கின்றோம். இன்னும் ஒரு 3 நாட்களில் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். ஆகவே திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை சென்னையில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம்.